சகோதரரே, அடுத்த சகோதரரின் கேள்விக்கு போயிடலாங்க. அடுத்து சில சகோதரர்கள் பயிற்சியில புதுசா இணைஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தான் இந்த வண்டியை நடத்திட்டு இருக்குது. நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளவோ செலவுகள் எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். பல சகோதரர்கள் பயிற்சியில இணைஞ்சு எனக்கு ஒரு ஆதரவு கொடுத்து மன உறுதியும் வலிமையும் கொடுத்துட்டு இருக்கீங்க, நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சகோதரர், அண்ணா, ஐ ஹாவ் டெவலப்டு சிக்கன் பாக்ஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நவ். I am on day 19. If there is any relation between this and my body is getting heat very much already, is there any measure I should do now? வாழ்க வளமுடன் சகோதரரே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிக்கன் பாக்ஸுக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தம் கிடையாதுங்க. முதல்ல அடுத்தது உங்கள் உடல் வெப்பம் அடைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் பாத்தீங்கன்னா கோல்டு ஷவர் எடுத்துக்கங்க. அதிகாலையில் எந்திரிச்சோடனே குளிக்கும் முறை, சரியான குளிக்கும் முறை அப்படின்ட்டு நான் போட்டிருப்பேன் ஒரு 2 நாள் முன்னாடி தான். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, அது ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது காலை உணவு எப்போதுமே வேக வைக்காத உணவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க வேக வைக்காத உணவுகளை காலை உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய உடல் இயல்பா எடுத்துக்கும். ஆச்சுங்களா? நம்ம பல ஆயிரம் வருடங்களா, அதாவது பரிணாம வளர்ச்சியிலிங்க குரங்குல இருந்து தானே வந்தோம். அப்ப எத்தனையோ லட்சம் வருடங்களா நம்ம வெறும் பழங்களை மட்டுமே சாப்பிட்டு தானே வாழ்ந்தோம், இல்லைங்களா? உடல் ஜீரண உறுப்பு அனைத்துமே வேக வைக்காம பழங்களை மட்டுமே உண்டு வந்ததுதான் இந்த பரிணாம உடல். அப்படி இருக்கும் பொழுது நம்ம எல்லா உணவு முறைகளையும் மொத்தமா மாத்திட்ட காரணத்தினால அது எல்லாமே ஆயிலி, எல்லாமே பாத்தீங்கன்னா வேக வச்சுட்டு உடலை வெப்பப்படுத்துவதற்காகவே இருக்கு. உணவு முறைகளை கொஞ்சம் சரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் இப்ப வித்து சக்தி நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க, 19 நாள் வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நோய் நொடி எது வந்தாலும் அதை விரைவில் குணப்படுத்த இது உங்களுக்கு உதவும். ஆச்சுங்களா? அதுதான் தன்வந்திரி சொல்லி இருக்கிறாரு. உலகில் உள்ள எந்த ஒரு மருத்துவத்திற்கும் நெக்டார் மெடிசன் அப்படின்னா நம்முடைய விந்து சக்தி தான். ஆகவே நீங்க இது வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி எந்த ஒரு நோய் நொடி வந்தாலுமே விரைவில் குணமாயிரும். நீங்க தன்னம்பிக்கையோட அடுத்தடுத்த ஸ்டேஜ் போலாங்க. வாழ்க்கை வளமுடன்.